விநாயகர் மண்டபத்திலே நிரம்பி வழிந்திருக்கிறது என்று சொன்னார். உலகம் தோன்றிய காலத்திலிருந்து, ஆதி காலத்திலிருந்து மனிதன் தற்காலத்தில் எப்படி வாழ்ந்தான், மரங்களிலும் மரக்குகைகளிலும் பொதுகளிலும் வாழ்ந்த நாகரிகம் மாறி அவன் நதிக்கரையிலும் குளங்களிலும் வீடுகளை அமர்த்தி கொண்டு வாழ்கின்ற போது அந்த வீடுகளை கட்டித் தந்தவன் இந்த விஸ்வகர்மா, நிலவு ஜன்னல்களை அமைத்து தந்தவன் இந்த விஸ்வகர்மா, நாடோடிகளாக வாழ்ந்து கொண்டிருந்த மனிதர்களை இல்லம் என்கிறத உருவாக்கி கணவன் மனைவி என்கிற இல்லத்தை வள்ளுவன் வாசிகி என்பதை போல அமைத்து அவர்களுக்கு மாங்கல்யத்தை உருவாக்கி தந்த இனம் குறைத்திலே விஸ்வகர்மா முதலிருந்தார். நாடோடிகளாக வாழ்ந்து கொண்டிருந்த மனிதர்கள் ஒரு இடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு செல்வதற்கு முக்கியமாக இருந்த வண்டி சக்கரத்தை கண்டுபிடித்தவன் இந்த விஸ்வகர்மா. வேதத்தை படைத்தவன் இந்த விஸ்வகர்மா. உலகில் ஆயிரக்கணக்கான ஆலயங்களை உருவாக்கி தந்தவன் இந்த விஸ்வகர்மா. வேதங்கள் நான்கினை படைத்து நல்லது எது கெட்டது எது என்று வகுத்து வைத்தவன் இந்த விஸ்வகர்மா. உலகிலேயே இந்தியாவிலேயே முதலில் தோன்றிய நாலந்தா பல்கலைக்கழகம், வானவியல் சாஸ்திரங்கள் என பற்பல வரலாற்று சின்னங்களை படைத்தவன் இந்த விஸ்வகர்மா. இந்தியாவும் சீனாவினுடைய தலைவரும் மாமல்லபுரத்திலே சந்தித்து பேசினார்கள் என்று சொன்னால் மாமல்லபுரத்திலே மிகப்பெரிய சிற்பங்களை படைத்தவன் இந்த விஸ்வகர்மா. மனித உயிர்களை படைத்தவன் அந்த பிரம்மா. மனித உயிர்களை